பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வர பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழக வீராங்கனைகளான துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கமும் மனிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கமும் வென்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. பாராலிம்பிக் பேட்மிண்டன் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனைங்கிற பெருமை துளசிக்கு கிடைச்சிருக்கு. துளசிமதி முருகேசன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் பிறப்புல இருந்தே மாற்றுத்திறனாளி. 22 வயதான துளசி இப்ப கால்நடை மருத்துவ பிரிவில் 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. தன்னோட மகள் மாற்றுத்திறனாளியா பிறந்தாலும் அதை அவர் ஒரு குறையா எடுத்துக்க கூடாதுங்கிறதுல தந்தை முருகேசன் தொடக்கத்துல இருந்தே தெளிவா இருந்திருக்காரு. துளசிமதிக்கு சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு பயிற்சிகளை வழங்கி வந்திருக்காரு. துளசிமதியோட இடது கையில பிறவி குறைபாடு இருந்தது. அதன் விளைவா கட்டை விரல் இழப்பு மற்றும் இடது கையில நரம்பு பாதிப்பு மற்றும் மசில் அட்ராபின்னு சொல்லப்படுற தசை சிதைவுகளாலையும் பாதிக்கப்பட்டிருந்தாரு. இவரோட நிலைமை ஒரு விபத்தின் காரணமா மேலும் மோசமடைஞ்சுது. அந்த விபத்து அவரோட இடது கை இயக்கத்தை மேலும் கட்டுப்படுத்துச்சு. இந்த பிரச்சனைகள் எதுவும் தன்னோட மகள் விளையாட்டுல சாதிக்கிறதுக்கு தடையாக கூடாதுன்னு அவரோட தந்தை முருகேசன் முடிவு பண்ணாரு. துளசிக்கு உறுதுணையா அவங்களோட சகோதரியும் விளையாட்டு வீரருமான கிருத்திகா இருந்து வராங்க. ஒரு நாள் பேட்மிண்டன், ஒரு நாள் கூடைப்பந்து, ஒரு நாள் தடகளம்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிய துளசியோட தந்தை அவருக்கு வழங்கி வந்திருக்காரு. இதுல பேட்மிண்டன் தனக்கு கடினமா இருந்ததா துளசி கூறிய நிலையில, அப்ப நீ இனிமே பேட்மிண்டனைத்தான் விளையாடணும்னு தந்தை வற்புறுத்தியதா துளசி தன்னோட பேட்டியில ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. துளசி வீட்டுல ஏழ்மை இருந்தாலும் அது ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு தந்தை முருகேசன் அவருக்கு உற்ற துணையா இருந்து கடும் பயிற்சி வழங்கி வந்திருக்காரு. 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான கேலோ இந்தியா போட்டியில துளசி வெற்றி பெற்றாங்க. இதையடுத்து கோபிச்சந்த் அகாடமியில இருந்து வந்த பயிற்சியாளர் இர்ஃபான் துளசிமதியோட திறமையை கண்டறிஞ்சு அதை தேசிய அணியின் பயிற்சியாளருக்கு தெரியப்படுத்தி இருக்காரு. இதைத் தொடர்ந்து ஒரு வருஷம் ஹைதராபாத்ல தங்கி துளசிமதி பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க. இப்படி பல தடைகளை கடந்து வந்த துளசி இப்ப வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. இதே போல வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில தமிழக வீராங்கனை மனிஷா ராமதாஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மனிஷா கடந்த 2022ஆம் ஆண்டிற்கான பாரா பேட்மிண்டன் வீராங்கனை விருதை வென்றவங்க. 2022ஆம் ஆண்டு மனிஷா 11 தங்கம் 5 வெண்கல பதக்கங்களை சர்வதேச அளவுல கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்ல, பாராலிம்பிக் போட்டி வரலாற்றுல பதக்கம் வென்ற தமிழர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கு. மாரியப்பன் தங்கவேலு மட்டும்தான் பாராலிம்பிக் போட்டியில இதுவரை பதக்கம் வென்ற ஒரே தமிழக வீரருங்கிற பெருமையை பெற்றிருந்த நிலையில இப்ப துளசிமதி முருகேசனும் மனிஷா ராமதாசும் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க.